Hi guys, welcome to Prakalaya Embroidery. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி 3D ஃப்ளவர் எப்படி டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே கீழே இருக்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி என் ஃபேப்ரிக்கில் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சர்க்கிளாக இருக்க ஸ்பேஸ் விட்டுருக்கிற இடத்துலலாம் நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் 3D ஃப்ளவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். மற்றெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கொடி போர்ஷன் பெருசாக ரெண்டு கொடி போர்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் கட் பீட்ஸில் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முதல் கொடுத்த பீடோட மிடில் பார்ட்டில் போய் செயின் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் 2 பீடு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லைன்லேயே கொண்டு வந்து ஒரு செயின் லாக் கொடுக்குறேன். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம ஜர்தோஸ்லேயும் பண்ணலாம், த்ரெட் வச்சும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீடு வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து பண்ணும்போது நம்ம நார்மலாக பீடு உள்ள ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்து நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். அதுக்காக பண்ணுறேன். முதல் கொடுத்த பீடோட மிடில் பார்ட்டில் போய் ஒரு செயின் லாக் கொடுத்துட்டு 2 பீடு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லைன்லேயே கொண்டு வந்து ஒரு செயின் லாக் கொடுத்துட்றேன். இதே மாதிரி ரிப்பீட்டாக பண்ணுறேன். நான் அந்த ஷேப்லேயே அந்த ட்ரா பண்ணியிருக்க ஷேப் மேலேயே அப்படியே கொடுத்துட்டு வரேன் ஸ்டிச்சஸ்ஸு. இந்த இடத்துல முடிக்கும் போது வந்து 2 பீடு கொடுத்துட்டு நான் எண்ணாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்க ஸ்டெம்முக்கெலாம் வந்து நான் நார்மலாக ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீடாகவே கொடுங்க. இப்போ 2 பீடு கொடுத்தா ஃப்ரேமில் இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ஃப்ரேம் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஷேக்கியான லுக்கில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு பீடாக கொடுங்க. கட் பீட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த லீவ் போர்ஷன் எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பீடாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். சைடு லோடு மாதிரி தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். 3 பீடு கொடுத்துட்டு கொண்டு வந்து செயின் லாக் கொடுத்துட்டு திரும்ப த்ரெட்டை மேலே கொண்டு போய் செயின் லாக் கொடுத்துட்டு அப்புறமா பீடு ஆட் பண்ணி கீழே கொண்டு வரேன். இதே மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். 3 பீடாக அப்படியே கிராஸ் ஷேப்பில் சைடு லோடாக கொடுத்துட்டு வரேன். அந்த இடத்துல கொண்டு வந்து எண்ணாட் போட்டுடுறேன். இதே மாதிரி மற்ற எல்லா லீவ்ஸையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லா லீவ்ஸையும் நான் ஃபில் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஸ்டெம்மும் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அதுக்கு அவுட்லைன் சரியில் கொடுத்துக்கிறேன். இந்த லீஃப் ஷேப்கே கொடுத்துட்டு வரேன். சரியில் அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப அந்த பீடை உள்ளே தள்ளி கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா நமக்கு அந்த பீடோட ஷேப் மாறிடும். கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே அப்படியே கொடுத்துட்டு வரணும். ரொம்ப நீடில் உள்ளே தள்ளி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க பீடோட ஷேப் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த இடத்துல கொண்டு வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் அரும்பு மாதிரி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கும் வந்து நான் ஜரியிலேயே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன்.
இந்த அரும்புக்குள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணணும், அது அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த பெருசாக போட்டிருக்க இந்த ஸ்டெம் போர்ஷனுக்கும் வந்து நான் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த ஃப்ளவருக்கும் வந்து அது ஜரியிலே அவுட்லைன் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அந்த ஃப்ளவர் உள்ளே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பிங்க் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், 2 mm சீக்வன்ஸு. ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு, அது ரெண்டையும் வச்சு நான் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி நீடில் சுகர் பீட் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு எடுத்து ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி அந்த ஃப்ளவர் போர்ஷன் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சீக்வன்ஸு ஒரு பீடு வச்சு ரெண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்லேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி தான். அதே மாதிரி லீஃபுக்கும் ஒரு சீக்வன்ஸு 2 சுகர் பீட் கொடுத்து நான் அந்த அரும்பு போர்ஷனுக்குள்ளே இருக்கிற கேப் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்சை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். லீஃபில் ஏதாவது ஃபில்லிங்க்கு எந்த இடத்துல வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டாட்டாக வரைஞ்சிருக்க போர்ஷனுக்கு வந்து நான் ஒரு கோல்டு கலர் சீக்வன்ஸும் ஒரு 4 mm பீடும் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக சுற்றியும். எண்ணாட் கொடுக்காம அந்த பீடுக்குள்ளே விட்டு த்ரெட்டாக இழுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃப்ளவருக்கும் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு காட்டுறேன். அந்த நான் கை வச்சுருக்க போர்ஷனுக்கெல்லாம் வந்து நான் சுகர் பீட்டில் தான் கொடுக்க போகிறேன். சுகர் பீடை வந்து 2 வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் முடிஞ்சதுமே மறுபடியும் த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக் கொடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் பீட் எடுத்துகிட்டு வரேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பீடோட கவுண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். செயின் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு செயின் லாக் கொடுத்து அதுக்கப்புறம் பீட் ஆட் பண்ணி கொண்டு வரேன். இதே மாதிரி அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜஸ் மட்டும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து கவனமாக கொடுக்கணும். பாருங்கள், எல்லாம் நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதோட
அதோட அவுட்லைனுக்கு மட்டும் நான் சுகர் பீடில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளை வந்து 3 பார்ட்டாக இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போது நான் வந்து அவுட்லைனுக்கு மட்டும் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்க அந்த வால் போர்ஷனுக்கும் வந்து நான் சுகர் பீடை கொடுத்துக்கிறேன் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஹெட் போர்ஷனுக்கும் அதே மாதிரி நான் பிங்க் கலர் சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பாடி போர்ஷனுக்கு பர்பிள் கலர் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஹெட்டுக்கு மேலே இருக்க போர்ஷனுக்கும் வந்து நான் பர்பிள் பீடே கொடுத்துக்கிறேன். இப்போ உள்ளே இருக்கிற போர்ஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சில்வர் கலர் சம்கியும் பர்பிள் கலர் சம்கியும் எடுத்திருக்கேன். ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்திருக்கேன். சில்வர் கலர் பிக் சைஸு, பர்பிள் கலர் வந்து கொஞ்சம் அதை விட ஸ்மால் சைஸு. இப்போ ஃபஸ்ட்டு பர்பிள் அண்டு சில்வர் ரெண்டையும் சேர்த்து ஃபில் பண்ணிட்டு வரேன். அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லைனாக வந்து நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஒரு சமிக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது லுக்கு வேறு மாதிரி இருக்கும். சீக்வன்ஸில் எப்பவுமே சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே லைனாக ஸ்டிச் பண்ணோம்னா அது பார்க்க நல்லாயிருக்கும். மறுபடியும் ஆரம்பித்த இடத்துலையே கொண்டு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி லைன் பை லைனாக நான் கொடுத்து அந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி ஃபில் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த நெட் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ட்ரேசிங் ஷீட்டில் ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து நம்ம 3 லேயர்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சைஸில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நெட் ஃபேப்ரிக்ங்கிறதுனால அந்த ட்ரேசிங் ஷீட் அடியில் வச்சாவே எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போது அதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பர்பிள் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்லேயே வந்து நான் ஒரே ஒரு சிங்கிள் த்ரெட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் போட்டால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் பார்டர். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் சிங்கிள் த்ரெட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணாட் போட்டுட்டு அப்படியே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். இடையில அந்த பிங்க் கலர் சீக்வன்ஸ் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட்டுக்காக. இல்லை நீங்கள் டபுள் த்ரெட் வச்சு போடுறதுனாலும் போடலாம். நான் சிங்கிள் த்ரெட்லேயே 2 லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நெட் ஃபேப்ரிக்கில் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும் த்ரெட்டை, இல்லைன்னா நமக்கு வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. நான் 2 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ளவரை. கடைசியில் எண்ணாட் கொடுத்துட்றேன். எண்ணாட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு போகும்போது நீங்கள் மறுபடியும் நாட் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி இன்னொரு ஃபேப்ரிக்கில் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கட் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு நான் மூவ் பண்ணும்போது நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதிலிருந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நார்மல் ஃபேப்ரிக் மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நெட் ஃபேப்ரிக்குங்கனால ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வராது. அந்த கட்டரோட கார்னரை மட்டும் வச்சு அப்படியே அந்த ஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணக்கூட அவசியம் இல்லை. நெட் ஃபேப்ரிக்குங்கிறதுனால நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வராது. அதை அப்படியே கட் பண்ணி எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் எடுத்துட்டேன். இப்போது ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுக்கும் நான் 3 லேயர்ஸ் வந்து வைக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் 2 பிக் சைஸ் ஃப்ளவருக்கும் 3 லேயர்ஸு, மற்றதெல்லாம் ஒரு ஃப்ளவர் மட்டும் வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து ஒரு கிறிஸ்டல் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த அரும்பு மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு ஒரு கிறிஸ்டல் ஒரு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அந்த நீடில் வந்து அந்த சுகர் பீடை எடுத்து விட்டுட்டு நீடில் வந்து மறுபடியும் அந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளேயே உள்ளே விட்டு இன்செர்ட் பண்ணிடுறேன். அப்போ நம்மளுக்கு அந்த அரும்பு மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கும்.
ஆல்ரெடி முன்னாடி இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக காட்டியிருப்பேன். பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த 2 ஃப்ளவரையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அதே மாதிரி இப்போது நமக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஃபோல்டான மாதிரி இருக்குது நெட் ஃபேப்ரிக்ங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சீவிங் த்ரெட் வச்சு அந்த சென்டரில் மட்டும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு அந்த ஃபோல்டாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ரொம்ப கார்னரில் கொடுக்கல. அப்படி கொடுத்தா ரொம்ப ஃப்ளாட்டான மாதிரி தெரியும். சென்டரில் கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஃபோல்டான மாதிரி இருந்தால் போதும். மற்ற 3 ஃப்ளவரும் சிங்கிள் லேயர்ஸில் நான் பண்ணியிருக்கேன். அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் நீடில் என்னாட்டு எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்க கைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒர்க் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.